Hi viewers, வணக்கம் and welcome to Kanna's Kitchen. இது என்னோட செகண்ட் வீடியோ. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்தவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். லஞ்ச் ஆகட்டும் இல்லை டின்னர் ஆகட்டும், கணவாய் கறின்னு வரும்போதே அந்த மீலே ஸ்பெஷல் ஆகிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கணவாய் பால் பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. கணவாயை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதோட உப்புத்தூள் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரங்குல சதுர துண்டுகளாக நான் இந்த கணவாயை வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த பாத்திரத்தில் இந்த கணவாய்க்கு மட்டாக தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு இதை அவிச்சு எடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த கணவாயிலேருந்து தண்ணி பெருகி வரும். இந்த பெருகின தண்ணி நல்லா வற்றி அவியும் வரைக்கும் இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிட்டுது. இப்போது நாங்கள் 1 கப் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிறேன். முதல் பால் மட்டும் சேர்த்துக்குங்க, கட்டியான பால். அந்த பால் வற்றும் வரைக்கும் திருப்பி ஒருக்கா இதை அவிச்சு எடுக்கணும். இந்த வெங்காயத்தை மெல்லிசாக நீள வாக்கில் வெட்டி வைங்க. அதே போல் தக்காளியையும் நீள வாக்கில் வெட்டி வைங்க. இப்போது பேனை சூடாக்கி அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை போட்டு நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிச்செடுக்கணும். இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல பொன்னிறமாக வந்ததும் இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது கரம் மசாலா பவுடரை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நீங்கள் ஏற்கனவே கறி பவுடர் அப்படின்னு ஒரு பவுடர் தயார் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பவுடரையே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சமயத்தில் தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது நாம் ஏற்கனவே பால் சேர்த்து அவிச்சு வச்சுருக்கிற இந்த கணவாயை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டொமேட்டோ சாஸ் ஏன் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கிறோன்னா, நம்ம போட்ட தூள் வகைகள் எல்லாமே பைண்ட் ஆகிறதுக்காகத்தான் இந்த சாஸை நாம் இதில் சேர்த்துக்கிறோம். கணவாய் பால் பொரியல் ரெடியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.